எல்லா மாநிலங்களும் தண்ணீரை தர மறுக்குது, எல்லா மாநிலத்துக்கும் தமிழர் நிலம் மின்சாரத்தை கொடுக்குது. நான் இருட்டில் கிடந்துக்கிட்டு அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன். தமிழன் மட்டும் இந்திய தேசியவாதியா இருப்பான், தமிழன் மட்டும் திராவிடனா இருப்பான். அவன் மலையாளி, அவன் கன்னடன், அவன் திராவிடன், அவன் பீகாரியன், அவன் மராட்டியன். நான் தமிழர் நாட்டை தமிழரை ஆளணும், இது பாசிசம். நிதிஷ்குமார் எந்திரிச்சு சொல்றாரு பீகாரியா பகாரியான்னு, அது தேசப்பற்று. எப்படி இருக்கு? அவன் சொல்றான்டே பீகாரியானா வெளியில் இருக்கவனா பீகாரியா பகாரியாங்கிறான், என்னமா சொன்னான் பாரியாங்கிறான். சீமான் சொல்லும்போது என்ன இப்படி சொல்றாங்கிறான். டேய் என்னடா என்னங்கடா எப்படி இருக்கு? நான் கல்ல தேசிய வனமா அறிவிப்பேன், கல்லு மது இல்லைன்னு சொன்னேன், கல்லு ஒரு மூலிகை சாருன்னு, பனம் பால் தென்னம்பால்னு சொன்னேன். சிரிக்கிறேன். இவ்வளோண்டு அருகம்புல்லு உடலுக்கு நல்லதுன்னு வரிசையில் நின்று குடிக்கிறான். இந்தி நின்று எவ்வளவு பெரிய பனை, அதனுடைய பால் எவ்வளவு நல்லா, அப்ப எவ்வளவு சத்தா இருக்கும். கல்லு முழு உணவு, அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது உணவின் ஒரு பகுதி கல்லுன்னு. இதை நான் சொல்லும்போது சிரிச்ச நிதிஷ்குமார் கல்லு மது இல்ல அது உணவு, அதை நான் திறக்க போறேன்ட்டான். ஒன்றும் பேசல. நம்மால லல்லு பிரசாத் நோன்னாரு, ஷட் அப் யுவர் மவுத்ன்ட்டாங்க. யாரு? நிதிஷ். நோ நோ அப்படின்னாரு, ஷட் அப் யுவர் மவுத், க்ளோஸ் யுவர் மவுத். நான் இங்க நம்ம என்ன சொன்னோம்? அரசு அதிகாரியா, அமைச்சரை, முதலமைச்சரை, அவர் பிள்ளைகள்லாம் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் தான் படிக்கணும். முதலமைச்சருக்கு காய்ச்சலா அரசு மருத்துவமனை தான், அமைச்சருக்கு தலைவலியா அரசு மருத்துவமனை தான், சட்டம் கொண்டு வருவேன். சிரிச்சான். 5 மாசத்துக்கு முன்னாடி அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு போடுது இப்படி செய்யணும்ட்டு. எப்படி சட்டம்ங்கிறான். டேய் ஏன்னா நாங்க சொல்லும்போது ஏன்டா அப்படி ஏற்க மாட்டீங்க? ஒருத்தன் கேட்குறேன், ஏன்டா நான் சொல்லும்போது அண்ணே நீங்க சொல்றதா என்ன பிரச்சனை? அப்ப வாடகைக்கு வேற ஆளை வாயை வச்சு சொல்ல வைக்கிறது எப்படி? ஆடு மாடு மேய்க்கிறத நான் அரசாங்க பணியா மாற்றும் போது அவ்வளவு சிரிப்பு. எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன் எழுதிட்டு அங்க போய் கறி 1/4 கிலோ கறிக்கு கறிக்கடையில் 1/4 மணி நேரம் நிற்கிறது. கறி வானத்திலிருந்து ஒரு செப்பை டப்புன்னு விழுகுதா? ஒரு தலைக்கறி தனியாக விழுகுதா? நீ எல்லாம் வரிசையில் நிற்கிறிய. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் காய்கறி. இது ஒரு நாடு. செருப்பு ஷூ, காலுக்கு போடுற செருப்பு ஷூ குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கு. அதை வாங்கி மாட்டிக்கிட்டு வரிசைக்கு வரான். காய்கறி, பழம், கீரை, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் தெருவில். பலாப்பழம் தெருவில், தென் இளநீர் தெருவில், நொங்கு தெருவில், பதநீர் தெருவில், கரும்புச்சாறு தெருவில், கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய் பூரம் தெருவில். செருப்பு ஷோரூமில் வாங்கிட்டு இதை வாங்கிட்டு செருப்பை வாசலில் வெளியில் விட்டுட்டு உள்ளே போட்டு போக்கூடாது. அசிங்கம்ல, அது அசிங்கம். அவர் வெளியில் கிடப்பார். இந்த தெருவில் கிடந்ததை கொண்டு கழுவிட்டு சாப்பிட்டு குடலில் போட்டு. இது ஒரு வாழ்க்கை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இதை அங்கே ஏற்றுறோம், அதை இங்கே கொண்டாடுறோம். எப்படி? இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு பேர் என்ன? புரட்சி. புரட்சினா என்ன? புரட்டி போடுவது. புரட்டி போடுவதுன்னா அப்படி பெரிய பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டுவது. இதுதான் புரட்சி. நீ புரட்சின்னு என்ன நினச்சிட்ட? அதெல்லாம் நம்மளால முடியாது. அது மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸு, இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்கெல்லாம் செய்யுது, நம்ம செய்யுதுன்னு. புரட்சினா என்னன்னு நினைக்கிறேன் நீ? பெரியார்கிட்ட கேட்குறாங்க புரட்சினா என்னன்னு. வெறுங்காலோட போனோம், இப்போ செருப்பு போட்டு போகிறோம் புரட்சி. கட்டை வண்டியில் போனோம், இப்போ கப்பல்லையும் கார்லையும் போகிறோம் புரட்சி. இப்படித்தான் புரட்சி. சடமுடியோடு இருக்கோம், அதை உள்ளே போகிறோம், வெட்டி அழகுபடுத்தி அனுப்புகிறோம் புரட்சி. இது புரட்சினா செய்தவன் புரட்சியாலை. நுட்பமாக புரிஞ்சுக்கணும். வெறுங்காலோட போன நாம செருப்பு போடுறோம், செருப்பு போடுறது புரட்சி அப்படின்னா செருப்பு தச்ச செயல் புரட்சி, செய்தவன் புரட்சியாலை. நீ முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து திரிஞ்சா பாதை இல்லை. கடும் பாறையை உடைச்சு வேர்க்க விறுவிறுக்க உடல்லாம் உப்பு பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க பாதையை போட்டு தந்த செயல் புரட்சி, போட்டு தந்தவன் புரட்சியாலை. நீ மாடியில இருந்து குப்பையை தூக்கி வீசுற, அழுகுன தக்காளி, அழுகுன முட்டை, காய்கறிய அதை மூக்க பிடிச்சிக்கிட்டு ஒருத்த மூழ்கி எடுத்து சுத்தம் செய்யறான், செயல் புரட்சி, செய்யறவன் புரட்சியாலை. இப்படி 4 லட்சக்கணக்கான புரட்சியாளனை நீ கடந்து போற. நீ அவனை மதிக்க வேணாம், குறைஞ்சபட்ச மிதிக்காமலாவது இரு. இதுதான் நம்மளுடைய தத்துவம். ஏழ்மையை ஒழிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறார் முதல்வர் ஜெயலலிதா. ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லவே இல்லையே. ஊழலை ஒழித்தால் அவரை சார்ந்தவர்களும் ஏழ்மையாகி விடுவார்களே.